அன்பான திருச்சபையாரே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால வாழ்த்துகளையும் ஸ்தோத்திரங்களையும் என் குடும்பத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளுக்குரிய தியான பகுதி அது லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 35ஆவது வசனம். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எண்ணப்படும். வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதி 1ஆம் அதிகாரம் லூக்கா 1:35. இந்த வேத பகுதி நமக்கு நன்கு அறியப்பட்ட ஒரு வேத பகுதி. அது எப்படின்னா, கேப்ரியல் தூதன் எல்லாருக்கும் தெரியும். கேப்ரியல் தூதன் கிறிஸ்துவோடைய பிறப்பு நற்செய்தி அறிவிக்கிற கேப்ரியல் தூதன். ஸோ இந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 2 முறை கேப்ரியல் தூதன் வராரு. ஒன்று சகேவுக்கு தரிசனமாகி, சகேவுக்கு அவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும், அது பிறக்கிற வரைக்கும் உனக்கு நீ பேசாமல் இருப்பான்னு சொல்லி சகேவுக்கு சொல்கிறாரு. 2வது பார்த்தீங்கன்னா, மரியாளுக்கு அவர் மரியாளோட வீட்டுக்கே போய் என்ன சொல்கிறார், கிருபை பெற்றவர்களே வாழ்க, கர்த்தரை கிருபை பெற்றவர்களே வாழ்க, கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று வாழ்த்துறார். உடனே இந்த வாழ்த்து செய்தியை கேட்ட மரியாளுக்கு அவங்களுக்குள்ள ஒரு பயம் கலப்பம் இப்படி ஏற்படுது. திருப்பி மீண்டுமாக என்ன சொல்கிறாரு கேப்ரியல் தூதன், நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவான், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாங்க என்று அவர் சொல்கிறாரு. அப்போ மரியாளுக்கு இது எப்படி ஆகும் என்கிற ஒரு கேள்வி, நான் புருஷனை அறியனே அப்படின்னு சொல்லிட்டு. அப்பொழுதுதான் இந்த வசனத்துக்குரிய பதில் நமக்கு. லூக்கா 1:35, தேவதூதன் அவளுக்கு பிரதித்துவம், பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல் வந்தா நடக்கக்கூடாத, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களும் அற்புதங்களும் எப்போ நடக்கும்னா, பரிசுத்த ஆவியின் நம்மோடு கூட இருக்கும்போதும் நம்மில் அவர் கிரியை செய்யும் போது நடக்கும். இது எப்படி ஆகும்னு அவங்க கேட்குற கேள்விக்கு திருப்பி 36ஆம் வசனத்தில் மீண்டுமாக கேப்ரியல் தூதன் சொல்றாரு, இதோ உன் இனத்தாலாய் இருக்கிற எலிசபெத்துக்கும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பந்திருக்கிறாள், மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். தொடர்ந்து வாசிக்கிறேன் 37, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்றார். அப்போ மரியாளுக்குள்ள ஒரு பயம், ஒரு கலக்கம், ஒரு சந்தேகம், இது எப்படி ஆகும்னு சொல்லிட்டு அந்த கலக்கத்தை சந்தேகத்தை போக்குறதுக்கு உன் இனத்தாலாம் அவங்க சொந்தக்காரங்க யாரும், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சகேயு மற்றும் எலிசபெத், அவங்களும் வயதான தம்பதி, அவங்களுக்கு கல்யாணம் ஆகி வயதான காலம் வரைக்கும் அவங்களுக்கு ஒரு குழந்தை இல்லை, அவங்களுக்கு இப்போது கற்பம் தெரிந்து அவங்க 6ஆம் மாதத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லி தேவதூதர் சொல்கிறார். இதை கேட்டவுடனே அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, தொடர்ந்து 38ஆம் வசனம், அதற்கு மறுபடியும் இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றார். அப்போதான் அவங்க விசுவாசிக்கிறாங்க, அவங்க மனம் தெரியுது, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வார்த்தையை அவங்க எப்போது அவங்க கர்த்தருடைய வார்த்தையை அவங்க நம்பி அவங்க வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள்னு சொல்லும் போதே சொல்றாங்க. அப்போதான் அவங்க சித்தத்துக்கு, ஆண்டோட சித்தத்துக்கு அவங்க அர்ப்பணிக்கிறாங்க. அந்த நேரத்தில் தேவ பரிசுத்தாவி உண்மையில் வரும். பரிசுத்தாவியானவர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு மேலே ஒரு வருடத்துக்கு ஒரு நோக்கம் உண்டு. இப்போ மரியாள் மேலே வருவதற்கு என்ன நோக்கம்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறப்பதற்கு மரியாள் மூலமாக அவர் பிறக்கிறார். உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இந்த உலகத்திலே சர்வ உலகத்தில் பார்த்தீங்கன்னா அனைவரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்று போனோம். அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா பாவத்தை நிவர்த்தி செய்கிறதுக்கு பலி கொடுப்பாங்க. அவங்க செய்கிற பாவத்துக்கு ஏற்ற மாதிரி புறா ஒரு சிறிய பாவம் செஞ்சால் புறாவை எப்படி பலி கொடுப்பாங்க, ஆடு மாடுகளை பலி கொடுப்பாங்க அந்த பழைய ஏற்பாடு காலத்தில். அப்போ இந்த புதிய ஏற்பாடு காலத்தில் பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் மூலமாக மரியாளிடத்தில் உற்பவிக்கப்பட்டு நமக்காக இந்த உலகத்து மக்கள் அனைவருக்கும் ஒரே வழியாக இயேசுவானவர் சிலுவையில் அறையப்பட்டார். அந்த ஒரு நோக்கத்திற்காக தான் மரியாள் மேலே யார் வரார், பரிசுத்த ஆவியானவர் வருகிறார்.
அவங்களும் குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. இயேசுநாதரும் 30 ஆண்டு காலங்கள் அவங்களுடைய உலக தாய் தகப்பனுக்கு யோசேப்புக்கும் மரியாளுக்கும் அடங்கி வாழ்ந்து பிதாவின் சித்தத்தின்படி 3 ஆண்டு காலங்கள் ஊழியத்தை செய்து பின்பு கல்வாரி சிலுவையில் நமக்காகவும் நம்முடைய அக்கிரமங்களுக்காகவும் பாவங்களுக்காகவும் ரத்தத்தை சிந்தி மறிக்கிறார். இந்த திட்டம், இந்த நோக்கம் என்னன்னா, பரிசுத்த ஆவியான வருவதற்கு ஒரு நோக்கம் உண்டு. மரியாள் மேலே வருவதற்கு இயேசுநாதன் இந்த உலகத்தில் பிறக்கணும். அந்த பிறக்கிறது எதுக்காக பிறக்கிறாருன்னா, நம்முடைய எல்லா பாவத்துக்காகவும் அக்கிரமத்துக்காகவும் ஒரே பலியாக அவர் சிலுவையில் மறிக்கிறார். இதுக்காக தான் இந்த பரிசுத்த ஆவியானவர் மரியாள் மேலே வராங்க. இந்த லென்த்து காலங்களுக்கு கூட நாமளும் இந்த சிலுவையை குறித்து தியானிக்கிறோம். இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு உள்ளேயும் ஆளுகை செய்யணும். பரிசுத்த ஆவியானவர் எங்கே ஆவி உண்டு அங்கே விடுதலை உண்டு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போது கர்த்தரோட ஆவியை உண்டு அங்கே விடுதலை உண்டு. நாமளும் இந்த லென்த்து காலங்களில் அதிகமாக கர்த்தரிடத்துல நேரத்தை செலவிட்டு வேதத்தை வாசித்து ஜெபித்து இந்த பரிசுத்த ஆவியானத்தில் இன்னும் அபிஷேகத்தை இன்னும் பரிசுத்த ஆவியானத்தில் நெருங்கி வரும்போது கர்த்தர் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் அவர் என்ன செய்யணும், அடுத்து என்ன பண்ணணுங்கிற ஆலோசனை கர்த்தர் அவர் நமக்கு ஆலோசனை கொடுப்பார். கேட்ட வார்த்தையின்படி கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார்கள். நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். கிருபை உள்ள நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவி உண்மையில் வரும் ஆண்டவரே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, இந்த நோக்கத்துக்காக ஆண்டவரே இந்த உலகத்துக்கு நீ வந்தீரே ஆண்டவரே, அதை நாங்கள் புரிந்து கொண்டு அதன்படி நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும். இந்த லென்த்து காலங்களில் கூட சாமி ஆண்டவரே இன்னும் அதிகமாக உண்மை நாங்கள் நெருங்கவும் ஆண்டவரே இன்னும் உண்மை தேடவும் ஆண்டவரே இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய ஒத்தாசையை நாடவும் எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவர் அப்போ வரும்போது நீங்கள் பலனடைந்து ஆண்டவர் எருசலேமிலும் ஆண்டவரே யூதேயாவிலும் சமாரியாவிலும் ஆண்டவரே பூமியில் இந்த ஜபத்தில் கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவரையும் உங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பும் ஆண்டவரே. லென்த்து காலங்களில் ஆண்டவர் இன்னும் சிலுவை குறித்து தியானங்கள் நாங்கள் தியானித்து இன்னும் மண்டைக்கு நாங்கள் திரும்ப கிருபை செய்யும் ஆண்டவரை. கேட்டதும் கேட்க மதம் சாரும் நன்மைக்கு தான் மாட்டுத்தரும். மீட்புறும் ரட்சிகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக விடுதலை செய்கிறவங்க தகப்பனே. ஆமென்.